12/4/2026 ஞாயிற்றுக்கிழமை நமது மீனா வைஷ்ணவி தேவி டூர்ஸ் மூலமாக கத்ரி நத்தத்தில் அருள்பாலிக்கக்கூடிய காளகஸ்தீஸ்வரர் ஆலயம், சந்திரமேடு நரிக்குடி யமனேஸ்வர ஆலயம், அரவூர் கார்கோடேஸ்வர ஆலயம், ஒலிமதி வஜ்ரபுரீஸ்வர ஆலயம், செல்லூரில் அருள்பாலிக்கக்கூடிய கைலாசநாதர் ஆலயம், மனிதர்களுக்கு துந்துபி யோகத்தை வழங்கக்கூடிய சேங்காலிபுரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய துந்துபீஸ்வர் கோயில் மற்றும் 108 திவ்ய தேசங்களில் ஒரு திவ்ய தேசமான திருச்சேரையில் அருள்பாலிக்கக்கூடிய சாரநாதர் ஆலயத்தை தரிசனம் செய்ய இருக்கின்றோம். இந்த யாத்திரை ஒரு நாள் யாத்திரையாக நடைபெற இருக்கின்றது. இந்த யாத்திரைக்கான பயண கட்டணம் ரூபாய் 2000. இந்த யாத்திரையில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அன்பர்கள் 9655896987 அப்படிங்கிற இந்த ஜிபே எண்ணில் இந்த யாத்திரைக்கான கட்டணம் ரூபாய் 2000 செலுத்தி இந்த யாத்திரையில் கலந்து கொள்ளலாம். ஆன்மீகத்தோட நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி 4 யுகங்கள் கடந்து மிகவும் பழமையான தலமாக இருக்கக்கூடிய வாத்தலை சென்று அங்கே அருள் பாலிக்கக்கூடிய பாதாள ஈஸ்வரர் மற்றும் பால சுந்தரி அண்ணியை தரிசனம் பண்ண தான் போயிட்டுருக்கோம். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, திருச்சியிலிருந்து நாமக்கல் செல்லும் சாலையில் திருச்சியிலிருந்து சுமார் 23 கிலோமீட்டர் தொலைவில் தான் காணப்படுது. திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து குணசீலம் செல்லும் நகர பேருந்தில் பயணம் செய்து இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய வாத்தலையில் அருள் பாலிக்கக்கூடிய பாதாள ஈஸ்வரர் ஆலயத்தை நம்ம எளிதில் அடையலாம். அதே மாதிரி திருச்சி மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து நாமக்கல் செல்லும் பேருந்தில் பயணம் செய்து வாத்தலை அப்படிங்கிற இடத்துல இறங்கணும் அப்படின்னா இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய பாலசுந்தரி சமேத பாதாள ஈஸ்வரர் ஆலயத்தை நம்ம எளிதில் அடையலாம். திருச்சியிலிருந்து வாத்தலை வரத்துக்கு நிறைய பேருந்து வசதிகள் காணப்படுது. திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் மற்றும் திருச்சி மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து வாத்தலை வரத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேருந்து வசதிகள் காணப்படுது. பேருந்தில் வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வாத்தலை அப்படிங்கிற இந்த இடத்துல இறக்கி விடுவாங்க. இந்த இடத்துல இருந்து இடதுபுறம் செல்லக்கூடிய இந்த சிறிய பாலம் வழியாக சென்றோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயத்தை எளிதில் அடையலாம். இதுதான் வாத்தலையில் இருக்கக்கூடிய பேருந்து நிறுத்தம். நாமக்கல் மற்றும் திருச்சியிலிருந்து வாத்தலை வரத்துக்கு அடிக்கடி பேருந்து வசதி காணப்படுது. யுகம் கடந்த மிகவும் பழமையான தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் காணப்படுது. சனி பகவான் இந்த தலத்தில் நரசிம்மருக்கு எதிர்ப்புறமாக காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. இந்த தலத்தில் இங்கே இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்யும் பொழுது நமது ஜாதகத்தில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான சனி தோஷங்களும் நீங்கும். மேலும் இந்த தலத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் கிருதயுகத்தில் மங்களேஸ்வரியாக காணப்பட்டிருக்காங்க. அதாவது இன்றைக்கி கலியுகத்தில் ஒரு மனிதன் இருக்கான் அப்படின்னா இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த 3 யுகங்கள் வாழ்ந்த மனிதனாக தான் இருக்கணும். அந்த 3 யுகங்களில் அந்த மனிதன் ஏதாவது பாவங்கள் செய்திருந்தான் அப்படின்னா அந்த பாவங்களை நீக்கக்கூடிய அமைப்பில் வாத்தலையில் பாதாள ஈஸ்வரி அன்னை காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளார சென்று சாமி தரிசனம் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ஆலயம் சம்மந்தமான பதிவுலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்கள் நம்ம சேனலுக்கு எதாவது சப்போர்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா கீழே தேங்க்ஸ் பட்டன் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் பே லிங்க்ஸ் இருக்குது. ஜாயின் பட்டன் அழுத்தி நம்ம சேனலில் மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள். வாங்க இந்த தலத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய பாதாள ஈஸ்வரர் தரிசனம் பண்ணலாம். எடப்பாடி திருமூலர் மூலிகை அபிஷேக அறக்கட்டளை சார்பாக நம்ம ஆலயம் சென்றிருந்த அன்னைக்கு 118வது ஆலயமாக இந்த ஆலயத்தில் 108 மூலிகைகளை கொண்டு இந்த தலத்தில் இருக்கக்கூடிய பாதாள ஈஸ்வரர், இந்த தலத்தில் இருக்கக்கூடிய பாலசுந்தரி அன்னை மற்றும் இந்த தலத்தில் இருக்கக்கூடிய முருகபெருமானுக்கு வெகு சிறப்பான முறையில் அந்த 108 மூலிகைகளால் அபிஷேகம் நடைபெற்றது. இந்த 108 மூலிகைகளால் அபிஷேகம் நடைபெற்ற தலத்தை நாம் தரிசனம் செய்யும் பொழுது நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய முப்பிணிகளும் நீங்கும் அப்படிங்கிறது சித்தர்களோட கூற்றாக காணப்படுது. உலகிலேயே வேறு எங்கும் இல்லாத சிறப்பாக இந்த ஆலயம் பார்த்தோம் அப்படின்னா பாதாளத்தில் காணப்படும். அதாவது அதர்லா பாதாளத்தில் காணப்படும். பொதுவாக ஒரு ஆலயத்துக்கு செல்கிறோம் அப்படின்னா படி ஏறி தான் ஆலயத்துக்குள்ளார செல்லுவோம். ஆலயத்திலிருந்து வெளியில் வரும் பொழுது படி இறங்கி வருவோம். ஆனால் இந்த தலம் அதர்லா பாதாளத்தில் பாதாள லோகத்தோட நுழைவாயில் இந்த ஆலயம் காணப்படுறதுனால படி இறங்கி இந்த ஆலயத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய பாதாள ஈஸ்வரர் நம்ம தரிசனம் பண்ணணும். மேலும் சனீஸ்வர பகவான் இந்த தலத்துக்கு இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு சித்திரை மாதம் வரக்கூடிய சதய நட்சத்திர நாளில் சந்தன காப்பிட்டு வழிபாடு செய்து நரசிம்மரோட காட்சியை பெற்ற தலமாக இந்த ஆலயம் காணப்படுது. நம்ம ஆலயம் சென்றிருந்த அன்னைக்கு பங்குனி உத்தரத்தன்னைக்கு 118வது மூலிகை அபிஷேகம் தலமாக எடப்பாடி திருமூலர் மூலிகை அபிஷேக அறக்கட்டளை சார்பாக அந்த அபிஷேகத்துக்கான ஏற்பாடுகள் வெகு சிறப்பான முறையில் செய்யப்பட்டிருக்கு. அபிஷேகத்துக்குரிய அந்த பொருட்களெல்லாம் இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்குறோம். இவங்க பார்த்தோம் அப்படின்னா கடந்த 4 ஆண்டுகளாக திருமூல சித்தர் கூறியதுக்கு இணங்க 108 மூலிகைகளை கொண்டு இதுவரை பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தையும் சேர்த்து 118வது ஆலயமாக அந்த மூலிகை அபிஷேகம் செய்துட்ருக்காங்க. இந்த மூலிகை அபிஷேகத்தை நாம் தரிசனம் செய்து அந்த மூலிகையை வாங்கி நாம் பருகும் பொழுது மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய 4448 வகையான நோய்களும் நீங்கும் அப்படிங்கிறது சித்தர்களோட கூற்றாக காணப்படுது.
மேலும் வந்து சிவகுருமங்கல கந்தர்வ இடியாப்ப ஈச சித்தரோட சிஷியரான குருமங்கல கந்தர்வ வெங்கட்ராம சுவாமிகள் அவர்கள் அருளிய ஸ்ரீ அகஸ்தியர் விஜயத்தில் இந்த ஆலயத்தோட சிறப்புகள், வரலாறு, இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சனீஸ்வர பகவானோட சிறப்புகள் எல்லாமே எடுத்துரைக்கப்பட்டிருக்கு. அது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்கலாம். ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே இடதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா விநாயகர் வந்து அருள் பாலிக்கிறாரு. விநாயகரை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். வலதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா முருகபெருமான் வந்து அருள் பாலிக்கிறாரு. முருகபெருமான் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். இந்த தலத்தில் வந்து முருகபெருமான் மற்றும் சனீஸ்வரன் நேருக்கு நேர் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. ஜாதகத்தில் வந்து செவ்வாய் பகவான் மற்றும் சனி பகவான் வந்து இணைந்து காணப்பட்டாங்க அப்படின்னா இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது செவ்வாய் பகவான் மற்றும் சனி பகவான் இணைந்து இருக்கிறதால் ஏற்படக்கூடிய இன்னல்கள் யாவும் நீங்கும். பாருங்கள், மூலஸ்தானம் வந்து எவ்வளோ வந்து பள்ளத்தில் வந்து பாதாள லோகத்தில் வந்து காணப்படுது அப்படின்னு. வாமன அவதாரம் எடுத்தும் மகாபலி சக்கரவர்த்தியை பாதாள லோகத்துக்கு வந்து எம்பெருமான் நாராயணன் வந்து அனுப்பி வைப்பார். பாதாள லோகத்தில் இருக்கக்கூடிய மகாபலி சக்கரவர்த்தியோட வேண்டுதலுக்கு இணங்க சிவபெருமான் வந்து அனுதினமும் வந்து இந்த ஆலயத்தோட நுழைவாயில் வழியாக நுழைந்து பாதாள லோகத்துக்கு சென்று மகாபலி சக்கரவர்த்திக்கு வந்து காட்சியளித்ததாக வந்து சொல்லப்படுது. இந்த தலத்தில் இருக்கக்கூடிய மூலவர் வந்து சதுர ஆவுடையாக வந்து காணப்படுறாரு. மேலும் சிவபெருமானோட அந்த ஆவுடை வந்து பூமிக்கு அடியில் வந்து எவ்வளோ தூரம் போகுது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் வந்து கண்டுபிடிக்க முடியல. அதனால தான் வந்து அந்த காலத்தில் வந்து நெடுஞ்சாலை போடும் பொழுது இந்த ஆலயத்தில் வந்து சிவபெருமானோட அந்த ஆவுடை வந்து பூமிக்கு கீழே வந்து ரொம்ப தூரம் போயிட்டுருக்கனால அந்த பாலத்தை வந்து வளர்ச்சி வந்து போட்டதாக வந்து சொல்லப்படுது. அடுத்ததாக இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாவை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான இன்னல்களையும் வந்து நீக்கக்கூடிய அன்னையாகவும் மனிதர்களுக்கு வந்து மங்களத்தை வந்து வழங்கக்கூடிய அன்னையாக வந்து இந்த அன்னை வந்து காணப்படுறதுனால இந்த அன்னை வந்து கிருதாயகத்தில் வந்து மங்களேஸ்வரி அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டிருக்காங்க. அம்பாவை வந்து இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஆலயத்தோட அர்ச்சகர் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள், வரலாறு, இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறத எடுத்துரைக்கிறாரு. மேலும் வந்து திருமூலர் மூலிகை அபிஷேக அறக்கட்டளையோட நிறுவனரான திரு வெங்கடேஷ் அவர்கள் வந்து இந்த ஆலயத்தில் நடைபெற்ற அந்த அபிஷேகத்தோட சிறப்புகள்லாம் நமக்கு வந்து எடுத்துரைக்கிறாரு. அது எல்லாத்தையுமே கேட்கலாம் வாங்க. சிற்றம்பலம். கீதம் இனிய குயிலே கேட்டியே எங்கள் பெருமான், பாதம் இரண்டும் வினவில் பாதாளம் ஏழினுக்கு அப்பால், சோதி மணிமுடி சொல்லில் சொல்லிரண்டு நின்ற தொன்மை, ஆதி குணம் ஒன்றில்லான் அந்தமிலான் வரக்கூவாய். திருவாசகத்தில் குயில்பட்டில் மாணிக்க வாசகர் என்ன சொல்கிறாருன்னா, சாமியோட திருவடி எங்கே இருக்குன்னா பாதாளம் 7 பாதாளத்துக்கு கீழே சாமியோட திருவடி இருக்குன்னு அவர் சொல்கிறார். அப்படியாப்பட்ட 7 பாதாளத்துக்கு கீழே இருக்க சாமி எங்கே இருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மாத்தலையில் பாதாள ஈஸ்வரி உடனுடைய பாதாள ஈஸ்வரருங்கிற திருப்பேரில் இங்கே சாமி அமர்ந்திருக்கிறாரு. இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா, மகாபலி சக்கரவர்த்தி வந்து சாமியை பூஜை பண்ணணுன்னு ரொம்ப ஆசை. அவர் வந்து திருவாசு சொல்கிற மாதிரி அங்கே இந்த பூமிக்குள்ளே வந்து 3 அடி மண் கேட்டார் சாமி. 3 அடி மண் கேட்டுட்டு இந்த போய் 3 அடி மண் தானே எடுத்துக்கான்னு மகாபலி சக்கரவர்த்தி சொல்கிறப்ப பெருமாள் என்ன செஞ்சார், 2 அடியால் உலகத்தாலன்ட்டு 3வது அடி எங்கேன்னு கேட்குறப்ப தலையில் வச்சு அழுத்தினார். அப்படி இருக்கப்ப அவர் பாதாள லோகத்துக்கு போனவர் திரும்ப வர முடியாமல் தவிச்சுக்கிறப்ப தான் அந்த சிவபெருமானை வேண்டுறாரு. அப்போ நான் உனக்கு வந்து பாதாள லோகத்தில் வந்து உனக்கு காட்சி தரேன், ஒன்றும் வருத்தப்படாத, இந்த இடம் வந்து இந்த இடத்துல இருந்து நான் வந்து எப்போவும் நீ வந்து என்னை பார்க்கலாம் போகலாம் வரலாம்னு வரம் கொடுத்ததுனால இங்கே சாமி பாதாள ஈஸ்வரர்னு திருநாமத்தோடு விளங்குறாரு. இன்னமும் பார்த்திங்கன்னா அந்த மகாபலி சக்கரவர்த்தி வந்து பாதாள லோகத்துலேருந்து சிவபெருமானை வணங்க சூட்சும உலகத்தில் வந்து இங்கே வணங்குறதா இன்றைக்கும் ஐதீகம் இருக்குது. அதே சமயத்தில் சனி பகவான் வந்து நரசிம்மரோட காட்சி வேணும் அப்படின்னு பல்நெடுகாலம் தவம் இருக்கிறார் இந்த தலத்தில். அப்படி இருக்கிறப்ப சாமி என்ன செஞ்சார், அவருக்கு இறங்கி அருள் செய்து நரசிம்மர் வந்து இங்கே வந்து ஒரு தூணில் எப்பையும் என்னோடய காட்சியை பார்த்துக்கிட்டே நீ இரு அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அருள் புரிஞ்சார். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா சனி பகவானுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நரசிம்மமூர்த்தியை நம்ம இங்கே பார்க்கலாம். இந்த நரசிம்மரையும் சனி பகவானையும் வேண்டுறப்ப என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, சனி திசையால் வர்ற இன்னல்கள் நம்மளை விட்டு போயிடும். அதுதான் உண்மை. காரணம் என்னென்னா, நரசிம்மரே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வினையையும் நம்மளோட முன்ஜென்ம பாவத்தையும் நமக்கு வரக்கூடிய தடைகளையும் எதிரிகள் தொல்லையும் நீக்கிறவர். அப்படி இருக்க நரசிம்மருக்கு முன்னாடி நரசிம்மர் வந்து சனி பகவானுக்கு நேர் எதிர இருக்கிறதுனால சனியோட தோஷமும் நீங்கும், எதிரிகளோட தொல்லையும் நீங்கும்,
மற்றபடி வியாபாரம் தொழில் எந்த ஒரு இடையூறானாலும் சரி இங்கே வந்து நரசிம்மரையும் சனி பகவானையும் வழிபட்டால் அது உடனே நடக்குங்க. அதே மாதிரி பாதாள ஈஸ்வரிங்கிற பேரில் அம்பாள் இங்கே இருக்கிறதுனால அந்த அம்பாளை வழிபடுறப்ப உங்களுக்கு திருமண தடை, குழந்தை பாக்கியம், வேலையில்லா திண்டாட்டம், மற்றபடி கல்வியில் சிறந்து விளங்குறது, இதெல்லாம் வந்து இங்கே வேண்டிக்கிட்டிங்கன்னா உடனே நடக்கிறது இன்றைக்கும் கண்கூடாக நடக்குது. நிறைய அன்பர்கள் வந்து இங்கே வேண்டிக்கிட்டு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எல்லா காரியமும் ஜெயமாகி அம்பாளை வந்து இப்போ வந்து வழிபடுறதை பார்க்குறப்ப நமக்கு உண்மையாலுமே இந்த அம்பாள் எப்படியெல்லாம் அருள்றாங்க மக்களுக்கு அப்படிங்கிறத அனுபவபூர்வமாக உணர முடியுது. அப்படியாப்பட்ட அம்பாள் இங்கே இருக்கிறாங்க. அதே மாதிரி பிள்ளையார்பட்டியில் இருக்கிற மாதிரியே வலம்புரி விநாயகராக நம்ம விநாயகர் பெருமான் இங்கே இருக்கிறார். அது ஒரு மிகப்பெரிய சிறப்பு. வலம்புரியில் விநாயகர் இருந்தால் கேட்ட வரமெல்லாம் கொடுப்பார். அப்படியாப்பட்ட விநாயகர் கற்பக கொழுந்து அவர். அதனால் கற்பக கொழுந்துங்கிறப்ப நீங்கள் என்ன கேட்டாலும் தரக்கூடிய வல்லமை படுத்தவர் நம்ம கற்பக விநாயகர். அதே மாதிரி பாலதண்டாயுதபாணியாக இங்கே வந்து முருகன் அமர்ந்திருக்கிறாரு. அது என்ன விசேஷம்னா, குழந்தையாக இருக்கிற பிள்ளைங்கிட்ட போய் நீங்கள் எதை கேட்டாலும் தான் கொடுத்துரும். அப்படியாப்பட்ட பக்குவம் வந்து குழந்தை பருவத்தில் தான் நமக்கு கிடைக்குது. அப்படியாப்பட்ட முருகன் வந்து இங்கே பால முருகனாக இருக்கிறதுனால நீங்கள் என்ன வேணாலும் கொடுத்துருவார். ஆனால் குழந்தைக்கு யோசிக்க தெரியாது, அது அன்பாக தான் இருக்கும் எப்பயுமே. அதனால் இந்த தளத்தில் வந்து நீங்கள் முருகன்கிட்ட என்ன விண்ணப்பம் வச்சிங்கனாலும் அந்த காரியம் உடனே நடக்கும். அப்படியாப்பட்ட முருகனும் நம்ம இதில் நம்ம கோயிலில் அமர்ந்து அருளாட்சி செய்கிறாரு. அதே மாதிரி நந்தியம் பெருமானுக்கு பிரதோஷம் காலத்தில் வந்து இங்கே வேண்டிக்கிட்டு நிறைய இடர்கள்லாம் நீங்கி நல்ல செல்வ செழிப்போடு வாழ்கிற பாக்கியம். வீடு கட்டலைன்னா இங்கே வந்து வேண்டிக்கிட்டு போய் வீடு கட்டினவங்களாம் நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி படிப்பில் மந்தமாக இருக்கிறவங்க இங்கே வந்து வேண்டிக்கிட்டு நந்தியம் பெருமானுக்கிட்ட விண்ணப்பம் வச்சு கடைசியில் போய் நல்ல படிப்பில் சிறந்து விளங்குறதையும் பார்த்துருக்கோம். அதே மாதிரி இங்கே இருக்க நந்திக்கு அபிஷேகம் பண்ணி அந்த நந்தியோட தீர்த்தத்தை கொண்டு போய் வீட்டில் தெளிச்சிங்கனாவோ அல்லது வண்டி வாகனத்தை புதுசாக வாங்கி அதில் போகிறப்ப தெளிச்சிட்டு போனால் அந்த வண்டிக்கு எந்த விபத்தும் நேராது என்பது இன்றைக்கி வரைக்கும் நடக்கிற சத்தியமான உண்மை. காரணம் என்னன்னா, அந்த நந்தியமான தீர்த்தம் பட்டோன்னே நமக்கு எந்த வினை இருந்தாலும் அதை வந்து கழிஞ்சு பார்த்திங்கன்னா அந்த வண்டிக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் காப்பாற்றுறாரு நந்தியம்மன் இன்னைக்கு வரைக்கும். அதனால் அந்த நந்தி தீர்த்தத்துக்கு அவ்வளோ ஒரு மகிமை இந்த இடத்துல இருக்குது. அதே மாதிரி பாதாள ஈஸ்வருக்கு அபிஷேகம் பண்ண திருநீரை நம்ம இட்டுக்கிட்டு போனோம்னாவே நமக்கு எந்த ஒரு நமக்கு எது வரணும்னு இருந்தால் கூட அதெல்லாம் தடுத்து நிறுத்தி நமக்கு நன்மையே செய்கிற நிலையில் இந்த பாதாள ஈஸ்வரர் வந்து இங்கே அமர்ந்து எல்லாத்துக்கும் அருளாட்சி செய்து வர்றாருங்கிறது கூடுதல் சிறப்பு. இனி நம்ம ஐயா பேசுவோம். நாடுடைய சிவனை போற்றி நாற்றவருக்கும் விரைவா போற்றி சிவா திருச்சிற்றம்பலம். நம் கடம்பனை பெற்றவள் பங்கினன் தென்கடம்பை திருக்கர கோயிலான் தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே. சிவா திருச்சிற்றம்பலம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பாதாளேஸ்வரர் பாலசுந்தரி தாயார் சமேத பாதாளேஸ்வரர் கோயிலில் இருக்கோம். இங்கே இருக்க சிவபெருமான் பார்த்தீங்கன்னா சுயம்புலிங்கமாக இருக்கார். இந்த கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமானை வந்து பார்த்திங்கன்னா சனீஸ்வரர் வந்து சித்திரை மாதம் சதய நட்சத்திரத்தன்னைக்கு அவர் கையால் சந்தன காப்பு விட்டு வழிபட்டார். அவர் வழிபட்டு இங்கே வந்து நரசிம்மரோட காட்சியை வாங்கியிருக்காரு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நரசிம்மர் வந்து பார்த்திங்கன்னா கல் தூணில் இருக்கார். கண் தூணில் இருக்க நரசிம்மரை வந்து வழிபடுறது ரொம்ப சிறப்பானது. ஏன்னா பார்த்திங்கன்னா ஒரு நரசிம்மர் வந்து பார்த்திங்கன்னா தூணை உடைச்சிட்டு தான் வந்தார். அகோபிலங்கிற சரித்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தூணை உடைச்சிட்டு தான் நரசிம்மர் வெளியே வந்தார். அப்படிங்கிறப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தூணில் இருக்க நரசிம்மரை வந்து வழிபடுறது ரொம்ப சிறப்பானது. அதுவும் பார்த்திங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா நரசிம்மருக்கு வந்து பார்த்திங்கன்னா பானகம் வச்சு வழிபடுறது சிறப்பு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த சனிக்கிழமை புதன்கிழமை நாட்கள்லாம் பார்த்திங்கன்னா சுவாதி நட்சத்திரம் இது மாதிரி நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா நரசிம்மரை வழிபடுறது ரொம்ப சிறப்பானது. இந்த நரசிம்மர் சனீஸ்வரர் எல்லாத்தையும் வழிபட்டோன்னு வந்து வழிபட்டோன்னு பார்த்திங்கன்னா இந்த அஷ்டமத்து சனி, கண்டக சனி, இந்த பாத சனி இது மாதிரி பிரச்சனைகளை வந்து நம்மளுக்கு வந்து சனீஸ்வர பகவான் வந்து தொல்லை கொடுக்கப்பட்டார். மெயின் வந்து இங்கே சிவபெருமான் பார்த்திங்கன்னா சுயம்புலிங்கமாக இருக்கார். வேறு எங்கேயும் பார்த்திங்கன்னா சிவபெருமான் வந்து சுயம்புலிங்கம் சின்னதாக இருக்கும். இங்கே மட்டும்தான் பார்த்திங்கன்னா சுயம்புலிங்கமாக பெருசாக இருப்பார். அதாவது வந்து பார்த்திங்கன்னா சிவனோட பஞ்சலிங்கங்களில் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா 5வது லிங்கம்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு லிங்கம் பார்த்திங்கன்னா வந்து கொல்லிமலை, 2வது அரப்பளீஸ்வரர் கோயில், 2வது வந்து பார்த்திங்கன்னா கொப்பம்பட்டி, 3வது வந்து பார்த்திங்கன்னா திருத்தலையூர், 4வது வந்து பார்த்திங்கன்னா தின்னகோணம். இது வந்து இங்கே சிவபெருமான் பாதாள ஈஸ்வரர் வந்து 5வது லிங்கம், அதாவது வந்து பஞ்சலிங்கம்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமானோட 5வது முகம் சத்தியஜாதம்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மெயின் வந்து பூமி சம்மந்தமான பிரச்சனைகள் பூமி சம்மந்தமான எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் இங்கே வந்து தீர்ந்துடும். அதாவது பார்த்திங்கன்னா வீடு கட்ட முடியல, வீடு வாங்க முடியல, இந்த நிலம் விற்க முடியல, நிலம் வாங்க முடியலன்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட பூமி தோஷம் எந்த தோஷமாக இருந்தாலும் இங்கே வந்து சிவபெருமானை வந்து
திங்கக்கிழமை நாட்களில் வழிபட்டோம்னா இங்கே வந்து பூமி தோஷங்கள் எல்லாமே இங்கே வந்து தீந்துரும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா அம்பாள் வந்து பார்த்தீங்கன்னா பாலசுந்தரி, பாதாள ஈஸ்வரி, அதாவது பார்த்தீங்கன்னா மங்களநாயகி, மங்களேஸ்வரின்னு சொல்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா மங்களங்கள் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவங்க. அதாவது வந்து நமக்கு 16 வகையான செல்வங்கள் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவங்க அம்பாள். பார்த்தீங்கன்னா இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா கிருதாயுகத்துலேருந்து தோன்றுனதுன்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அகத்தியரோட ஓலைச்சுவடியில் எடுத்து எங்களுக்கு கோயில் வரலாறு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த இங்கே இருக்க சிவபெருமான் வந்து பார்த்தீங்கன்னா கிருதாயுகத்துலேருந்து இருக்காருன்னு சொல்கிறாங்க. ஒரு யுகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11 லட்சத்து வருஷம் சொல்கிறாங்க. இது வந்து 4வது யுகம். அப்போ வந்து கலியுகத்தில் இருக்கார் சிவபெருமான். 4வது யுகம் தாண்டி இங்கே சிவபெருமான் இருக்கார். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமான் ரொம்ப விசேஷமானவர். அதாவது வந்து இங்கே வந்து வேலை வாய்ப்பு, கல்யாணம், இது மாதிரி நிறையா பேர் இங்கே வந்து வேண்டுதல் பெற்று போயிருக்காங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அம்பாள் ரொம்ப சிறப்பானவங்களாக இருக்காங்க. எல்லா செல்வத்தையும் கொடுக்கக்கூடியவங்க. அதாவது திருமண தடைகள் மெயின், இந்த குழந்தை இல்லாதவங்க, இது மாதிரி நிறையா பிரச்சனைகளுக்கு வந்து இங்கே வந்து நிறையா பேர் வேண்டிட்டு போயிருக்காங்க. இங்கே நிறையா பேர் வந்து இது மாதிரி வேண்டுதல் பழிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இங்கே நிறையா பேர் வந்து அபிஷேகம் செஞ்சுட்டு போயிருக்காங்க. நம்ம கோயிலோட தலைவிருச்சம் பார்த்தீங்கன்னா மெயின் வந்து சந்தன மரம். வேறு எங்கேயுமே இங்கே சந்தன மரம் இருக்காது. நம்ம கோயிலில் வந்து தலைவிருச்சம் வந்து சந்தன மரம். எல்லாம் சிவமயம் சித்தர்மயம். ஆன்மீக நட்பு சேனலுக்கு என் முதல் நன்றியை திருமூலர் மூலிகை அபிஷேக அறக்கட்டளையின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஆதிசக்தியின் அனுசக்தினாலும் சிவபெருமானின் அருளாலும் சித்தர்களும் முனிவர்களும் 4000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பிரபஞ்சத்தின் நலனுக்காக இறைவனுக்கு இயற்கை மூலிகைகளால் அபிஷேகம் செய்யப்பட்டுள்ளனர். அந்த இயற்கை மூலிகை இன்று பங்குனி பௌர்ணமி தேதியில் இன்று பாதாள ஈஸ்வரர் ஆலயத்தில் இந்த தெய்வீக இயற்கை மூலிகை அபிஷேகம் நடைபெற்றது. இந்த இயற்கை மூலிகை அபிஷேகம் எதற்காக நடைபெறுகிறது என்றால், எந்த ஆலயத்தில் இந்த அபிஷேகம் செய்யப்படுகிறதோ அந்த ஆலய இறைவனை தொடர்ந்து ஒரு மனிதன் வழிபட்டு வந்தால் அவர்களுடைய முற்பிணிகளும் தீர்ந்து இறுதியில் மோட்சம் என்பதற்காகவும், இந்த பகுதி மக்களை நோய் நொடியிலிருந்து காப்பதற்காகவும், இந்த ஆலயத்திற்கு புனிதம் சேர்ப்பதற்காகவும், இந்த 3 நோக்கத்திற்காக இந்த திருமூலர் மூலிகை அபிஷேக அறக்கட்டளையின் சார்பாக திருமூலரின் வழிகாட்டுதலின்படி இந்த அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இன்று இந்த பகுதியில் பாதாள ஈஸ்வரருக்கு இந்த அபிஷேகம் நடைபெற்று இங்கே வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் அனைவருக்கும் ஆலய அர்ச்சகரின் சார்பாகவும் திருமூலர் அறக்கட்டளையின் சார்பாகவும் பிரசாதம் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அன்னதானமும் நடைபெற்றது. நன்றி, வணக்கம். திருமூலர் மூலிகை அபிஷேக அறக்கட்டளை சார்பாக இது 118வது கோயிலுங்க. 108 கோயில் தல வரலாறு அடங்கிய புக்கு, 1 லட்சம் புக்கு மக்களுக்கு தானமாக கொடுக்கணும். இன்னொன்று என்ன, 108 மூலிகைங்கிறது 108 தேவதைகள் அந்த இடத்துல வாசம் செய்வாங்க. ஒவ்வொரு சிவாலயங்களையும் அபிஷேகம் பண்ணிட்டு போகிறதுனால அதை வந்து வழிபட்டு போகிற மக்களுக்கு உப்பினையும் நீங்குங்கிறது சித்தர்களோட வாக்குங்க. சரி, ரொம்ப சிறப்பான முறையில் இந்த ஆலயத்தோட அர்ச்சகர் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள், வரலாறு எல்லாத்தையும் எடுத்து வச்சாரு. அது எல்லாத்தையுமே நம்ம நல்லா கேட்டுக்கிட்டோம். இந்த இடத்துல வந்து முருகபெருமான் வந்து அருள் பாலிக்கிறாரு. முருகபெருமான் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு இந்த தலத்தில் இருக்கக்கூடிய முருகபெருமானுக்கும் இந்த மூலிகை அபிஷேகம் வந்து வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. ஆத்தலையில் அருள் பாலிக்கக்கூடிய பாதாள ஈஸ்வரர் ஆலயத்தோட சிறப்புகள் எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்கலாம். சித்திரை மாதம் சதய நட்சத்திர தினத்தில் ஸ்ரீ சாகாம்பரி தேவி சந்தன விருட்சத்தை வந்து இந்த பூமியில் வந்து முதலாக படைத்த தலம் அப்படிங்கிறதுனால சித்திரை மாதம் வரக்கூடிய சதய நட்சத்திர தினத்தில் சுயம்பு லிங்க மூர்த்திகள் அருள் பாலிக்கக்கூடிய தலங்களில் நமது கையால் அரைத்த சந்தனத்தை வந்து காப்பிட்டு வழிபாடு செய்யும் பொழுது அனைத்து விதமான இன்னல்களும் நீங்கி நம் வாழ்வில் வந்து சந்தோஷமே வந்து நமக்கு வந்து சித்திக்கும். சனி பகவான் இந்த தலத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை குறித்து கடுந்தவம் பண்ணி சித்திரை மாதம் வரக்கூடிய சதய நட்சத்திர நாளில் தனது கையால் அரைத்த சந்தனத்தை கொண்டு இங்கே இருக்கக்கூடிய மூலவருக்கு வந்து சந்தன காப்பிட்டு வழிபாடு செய்து நரசிம்மரோட தரிசனத்தை வந்து நேரில் பெற்ற தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. சனி பகவான் வந்து ஈஸ்வரம் பட்டம் பெறுறதுக்காக அனைத்து விதமான தெய்வங்களோட அனுகிரகத்தை வந்து பெறுறது வந்து சனி பகவானுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா வந்து காணப்பட்டது. அனைத்து தெய்வங்களோட அனுகிரக சக்தி மற்றும் ஆசீர்வாதத்தை வந்து சனி பகவான் வந்து பெற்றிருந்தாலும் ஈஸ்வரம் பட்டம் பெறுறதுக்கு நரசிம்மரோட தரிசனம் மட்டும் சனி பகவானுக்கு வந்து கிட்டாமலே இருந்தது. அதனால் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய வாத்தலையில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த பாதாள ஈஸ்வர ஆலயத்துக்கு வந்து சனி பகவான் வந்து தனது திருக்கரங்களால் வந்து சிவபெருமானை வந்து தோற்றுவித்து சாகாம்பரி தேவியால் வந்து தோற்றுவிக்கப்பட்ட அந்த சந்தன விருட்சத்திலிருந்து சந்தனத்தை வந்து எடுத்து தனது கையால் வந்து அரைத்து சித்திரை மாதம் வரக்கூடிய சதய நட்சத்திர நாளில் இங்கே இருக்கக்கூடிய இறைவனுக்கு வந்து சாற்றி வழிபாடு செய்கிறாரு. அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா நரசிம்மர் வந்து சனி பகவானுக்கு வந்து பாதாள லோகத்தில் வந்து காட்சியளித்ததாக வந்து சொல்லப்படுது. இந்த தலத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சனீஸ்வர பகவானும் நரசிம்மரும் நேருக்கு நேர் வந்து காணப்படுவாங்க.
சனி பகவான் வந்து நரசிம்மருக்கு எதிரில் வந்து காணப்படுறதுனால பவ்யமான கோலத்தில் வந்து காணப்படுவார். அதனால் வந்து மேசராசியில் பிறந்த அன்பர்களும் தற்போது வந்து மீனராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களும் 7.5 சனி நடக்குது அப்படின்னு சொல்லி வருந்தாமல் வாத்தலையில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த பாதாள ஈஸ்வரர் ஆலயத்துக்கு வந்து இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பாதாள ஈஸ்வரர் மற்றும் நரசிம்மர் மற்றும் அவருக்கு எதிரில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்யும் பொழுது 7.5 சனியால் ஏற்படக்கூடிய இன்னல்கள் யாவும் நீங்கும். குறிப்பாக விருச்சிக ராசி மற்றும் மேசராசியில் பிறந்த அன்பர்கள் தவறாமல் வந்து வாத்தலை தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய பாதாள ஈஸ்வரரை வந்து வழிபாடு செய்யணும். ஏன்னா சனி பகவான் வந்து மேசராசியில் வந்து நீசமடைவாது. விருச்சிக ராசிக்கு வரும் பொழுது சனி பகவானோட அந்த தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ரோகிணி நட்சத்திரத்தில் வந்து சனி பகவான் வரும் பொழுதும் அவரோட தாக்கங்கள் வந்து அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி அமைப்புள்ளவங்க வாத்தலை பாதாள ஈஸ்வர ஆலயம் வந்து இந்த தலத்தில் இருக்கக்கூடிய பாதாள ஈஸ்வரர் மற்றும் பாதாள சனீஸ்வரர் மற்றும் பாதாள நரசிம்மரை வழிபாடு செய்யும் பொழுது சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய இன்னல்கள் யாவும் நம்மை விட்டு நீங்கும். இந்த தலத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானோட திருநாமம் பாதாள ஈஸ்வரர். அதாவது வந்து பூமியிலிருந்து சற்று பள்ளத்தில் வந்து பூமிக்கு அடியில் வந்து இந்த ஆலயம் வந்து இருக்கிறது மாதிரி ஒரு காரணம் இருந்தாலும் அதலம் விதலம் சுதலம் என்ற வகையிலான 14 வகையான லோகங்கள் வந்து பாதாள லோகங்களுக்கான இறை அவதார சக்திகள் நிறைந்த ஆதி மூல பூமியாக இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த பாதாள ஈஸ்வர ஆலயம் வந்து காணப்படுது. பூமிக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு ஆலயத்தை வந்து தரிசனம் பண்ணுறதை காட்டிலும் அதல பாதாளத்தில் இருக்கக்கூடிய பாதாள லோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிவாலயத்தை வந்து நாம் வந்து தரிசனம் செய்யும் பொழுது 1,08,000 சிவாலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்தால் என்ன பலனோ அந்த பலன் வந்து கிடைக்கும். ஆலயத்தோட பிரகாரங்களை வலம் வரும்போது 3 ஆறுகள் வந்து இணையக்கூடிய அந்த இடம் வந்து காணப்படுது. 3 ஆறுகள் இணையக்கூடிய இடத்துல பாதாள ஈஸ்வரராக பாதாள சனீஸ்வரனோடு இந்த தலம் வந்து காணப்படுறதுனால இங்கே வந்து வழிபாடு செய்யும் பொழுது சனி தோஷம் நீங்கும், பித்ரு தோஷங்கள்லாம் நீங்கும். பித்ருக்களுக்கு வந்து முறையான தர்ப்பணங்கள் வந்து செய்து வழிபடாதவர்கள், பித்ருக்களோட சாபம் வந்து பெற்றவர்கள் இந்த தலத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய பாதாள ஈஸ்வரரை வழிபாடு செய்து இங்கே வந்து தர்ப்பண காரியங்கள் ஆற்றி அன்னதானம் செய்து வழிபாடு செய்யும் பொழுது எவ்வளவு கொடிய பித்ரு தோஷம் மற்றும் பித்ரு சாபங்கள் இருந்தாலும் நம்மை விட்டு நீங்கும் அப்படின்னு சொல்லி சிவகுருமங்கல கந்தரவ இடியாப்ப ஈச சித்தரோட சிஷியரான குருமங்கல கந்தரவ வெங்கட்ராம சாமிகள் அவர்கள் அருளிய ஸ்ரீ அகஸ்தியர் விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. அதல பாதாள மனம் அப்படின்னா தேவையற்ற எண்ணங்கள் எண்ணங்களால் வந்து கலியுகத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மனிதர்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதாவது வந்து மனசில் வந்து கெட்ட எண்ணம், வஞ்சகம், சூது, வாகு இதனால் வந்து கலியுகத்தில் வந்து மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இந்த தலத்துக்கு வந்து வழிபாடு செய்யும் பொழுது மனிதர்களோட மனதில் ஏற்படக்கூடிய தீய எண்ணங்களை இந்த தலத்தில் இருக்கக்கூடிய பாதாள ஈஸ்வரர் வந்து நீக்கிறதா வந்து சொல்லப்படுது. மேலும் வந்து எங்களோட கணவர் வந்து நல்லபடியாக வந்து இல்லை, அவர் வந்து குடிப்பழக்கத்துக்கு ஆளாகிட்டார், போதை பழக்கத்துக்கு ஆளாகிட்டார், எங்களை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய பெண்கள் இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய பாதாள ஈஸ்வரர் மற்றும் பாலசுந்தரி அன்னை மற்றும் வாத்தலையில் அருள் பாலிக்கக்கூடிய பாதாள சனீஸ்வரரை வழிபாடு செய்யும் பொழுது பெண்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய இன்னல்களாக நீங்கும், ஆண்கள் வந்து திருந்தி வாழக்கூடிய அந்த அமைப்பு வந்து கிடைக்கும். அதே மாதிரி எங்கள் வாழ்க்கையில் வந்து நாங்கள் எல்லாமே இழந்துட்டோம், அதெல்லாம் பாதாளத்தில் விழுந்துட்டோம் அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடியவர்கள் இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது வாழ்வில் இழந்த அனைத்தும் வந்து கிடைக்கும். திருமூலர் மூலிகை அபிஷேக அறக்கட்டளை சார்பாக வாத்தலையில் அருள் பாலிக்கக்கூடிய பாதாள ஈஸ்வரருக்கு 118வது ஆலயமாக 108 மூலிகைகளை கொண்டு வெகு சிறப்பான முறையில் அபிஷேகம் வந்து நடைபெறுது. 108 மூலிகைகள் அப்படிங்கிறது 108 தேவதைகளை வந்து குறிக்கும். மேலும் வந்து தீராத நோயால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த மாதிரி 108 மூலிகை அபிஷேகம் நடைபெற்ற தலங்களை வந்து தரிசனம் செய்து வழிபாடு செய்யும் பொழுது மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய 4448 வகையான நோய்களும் நம்மை விட்டு நீங்கும். பண்டைய யுகங்களில் பார்த்தோம் அப்படின்னா கொல்லிமலையிலிருந்து சப்த ரிஷிகள் வந்து 5 தலங்களை வந்து வழிபாடு செய்து அதன் பிறகு லால்குடிக்கு சென்று வழிபாடு செய்து தங்களோட சாபத்தை வந்து நீக்கியிருக்காங்க. அந்த வகையில் வந்து சப்த ரிஷிகள் வந்து கொல்லிமலை தலத்தை வந்து முதல் தலமாகவும், கொப்பம்பட்டி தலத்தை 2வது தலமாகவும், 3வது தலமாக திருத்தலையூரில் அருள் பாலிக்கக்கூடிய சப்தரிஷீஸ்வரர் ஆலயம், 4வதாக தின்னகோணத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சுயம்பு பசுபதீஸ்வரர் ஆலயம், 5வதாக இன்னைக்கு வந்து 108 மூலிகைகளை கொண்டு அபிஷேகம் நடைபெறக்கூடிய வாத்தலையில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த பாதாள ஈஸ்வரர் ஆலயத்தை வழிபாடு செய்த பிறகு லால்குடி சென்று அங்கே வழிபாடு செய்து சப்தரிஷிகள் வந்து தங்களுக்கு ஏற்பட்ட சாபத்தை வந்து நிவர்த்தி செய்துகிட்ட தலமாக காணப்படுது. இரணியனை வந்து வதம் செய்த பிறகு அக்னி கோலமாக நரசிம்மர் வந்து பிரபஞ்சம் எங்கும் வந்து அதி உஷ்ணத்தோடு வலம் வந்தபோது திருமகளும் பல நதிகளின் வாய்த்தலை வழியாக அவருடைய திருவுருவை வந்து அமைத்து நரசிம்மரோட உக்கரத்தை வந்து தணித்ததுனால நரசிம்மர் வந்து பாதாள லோகத்தை அடையும் பொருட்டு வாத்தலையில் இருக்கக்கூடிய சனீஸ்வரருக்கு வந்து அருள் புரியும் பொருட்டு திருமகள் வந்து நரசிம்மர் வந்து இந்த தலத்துக்கு வந்து அழைத்து வராங்க. நரசிம்மரோட பாத தரிசனத்தை வந்து சனீஸ்வர பகவான் வந்து இந்த தலத்தில் வந்து பெற்றதாக வந்து சொல்லப்படுது. இந்த தலத்தில் வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த பாதாள ஈஸ்வரர் மற்றும் பாதாள சனீஸ்வரரை வந்து வழிபாடு செய்யும் பொழுது சனி பகவானுக்கு வந்து நரசிம்மரிடமிருந்து கிடைத்த அந்த அனுகிரக சக்தியை வந்து சனி பகவான் வந்து நமக்கு வந்து வழங்குறதா வந்து சொல்லப்படுது.
எப்பொழுதுமே வந்து சூரிய லோகத்தில் வந்து உறைபவரும் தினமும் வந்து சூரிய பகவானோட வேகத்துக்கு ஏற்ப விரைந்த நிலையில் வந்து சூரியனோடு வேகமாக ஓடி வருபவருமான கட்டை விரல் அளவு இருக்கக்கூடிய வால்கிய மகரிஷி வந்து கூறியதற்கெனங்க தான் சனீஸ்வர பகவான் வந்து இந்த தலத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய பாதாள ஈஸ்வரரை வழிபாடு செய்து நரசிம்மரோட அந்த தரிசனத்தை வந்து பெற்றதாக வந்து சொல்லப்படுது. ஒரே தலத்தில் சனீஸ்வர பகவான், நரசிம்மர் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய பாதாள ஈஸ்வரரை பிரதோஷ வேளையில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான இன்னல்களும் நீங்கும். சனி பகவானால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கும். திருமூலர் மூலிகை அபிஷேக அறக்கட்டளை எடப்பாடி சார்பாக ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய பௌர்ணமி மற்றும் அமாவாசை தினங்களில் திருமூல சித்தர் கூறியதற்கெனங்க 108 மூலிகைகளால் வந்து அபிஷேகம் வந்து வெகு சிறப்பான முறையில் நடைபெற்று ஆலயம் வரக்கூடிய பக்தர்களுக்கு வந்து அந்த மூலிகை பிரசாதம் வந்து விநியோகம் செய்யப்படுகிறது. சிவபெருமானுக்கு வந்து அபிஷேகம் செய்யப்பட்ட அந்த மூலிகை பிரசாதத்தை வாங்கி உட்கொள்ளும் பொழுது மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய 4448 வகையான நோய்களும் நம்மை விட்டு நீங்கும், முப்பிணிகளும் நீங்கும் அப்படிங்கிறது சித்தர்களோட கூற்றாக வந்து காணப்படுது. கடந்த 4 ஆண்டுகளாக இதுவரை வந்து 118 ஆலயங்கள் வந்து திருமூலர் மூலிகை அபிஷேக அறக்கட்டளை சார்பாக வெகு சிறப்பான முறையில் 108 மூலிகைகளை கொண்டு சிவபெருமான் ஆலயங்களுக்கு வந்து அபிஷேகம் வந்து நடைபெற்றிருக்கு. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய வாத்தலையில் அருள் பாலிக்கக்கூடிய பாதாள ஈஸ்வர ஆலயம் வந்து 118வது ஆலயமாக வந்து காணப்படுது. கொரோனா தொற்று ஏற்பட்ட காலத்தில் திரு வெங்கடேசன் அவர்கள் வந்து சேலத்தில் இருக்கக்கூடிய சித்தர் கோயிலில் வந்து அமர்ந்து தியானத்தில் இருக்கும் பொழுது திருமூலர் சித்தர் வந்து கூறியதற்கெனங்க உலக மக்களை வந்து நோய் நொடியிலிருந்து காக்கிறதுக்காக அந்த காலத்தில் வந்து சித்தர்கள் வந்து 4000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எவ்வாறு வந்து 108 மூலிகைகளால் வந்து அபிஷேகம் செய்து வழிபாடு செய்தார்களோ அதே மாதிரி திருமூலர் சித்தர் வந்து இவரோட கனவுல வந்து கூறியதற்கெனங்க அந்த வகையிலேயே வந்து இன்றைக்கி வந்து அந்த மூலிகை அபிஷேகத்தை வந்து வெகு சிறப்பான முறையில் வந்து இவர் வந்து நடத்திட்டு இருக்காரு. மேலும் வந்து இவர் வந்து அந்த மூலிகை அபிஷேகம் செய்யப்பட்ட அந்த 108 ஆலயங்களோட சிறப்புகள், வரலாறு, இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிற அந்த ஒரு புத்தகத்தை வந்து எழுதி அதை வந்து 1,00,000 பேருக்கு வந்து தானம் வழங்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்காரு. இந்த புத்தகத்தை வந்து தானம் வழங்குறதுக்கு, அந்த புத்தகத்தை வந்து அச்சடிக்கிறதுக்கான கைங்கரியத்தில் வந்து தங்களையும் வந்து ஈடுபடுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அன்பர்கள் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய இந்த QR கோடை வந்து ஸ்கேன் செய்து தங்களால் ஆன கைங்கரியத்தை வந்து செய்யலாம். மூலிகை அபிஷேகம் வந்து வெகு சிறப்பான முறையில் நடைபெற்ற பிறகு இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பாதாள ஈஸ்வரருக்கு வந்து மகா தீபாரதனையானது நடைபெறுது. மகா தீபாரதனை வந்து நம்ம எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். இவ்வாறு வந்து மூலிகை அபிஷேகம் நடைபெற்று முடிந்த தலங்களை வந்து நாம் வந்து ஒவ்வொன்றாக சென்று வழிபாடு செய்யும் பொழுது மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய முப்பிணிகளும் நீங்கும் அப்படின்னு சொல்லி சித்தர்களோட கூற்றாக வந்து காணப்படுது. மேலும் வந்து இந்த மாதிரி வந்து மூலிகை அபிஷேகம் செய்யப்பட்ட அந்த மூலிகையை வந்து இவங்க வந்து பிரசாதமாக ஆலயம் வரக்கூடிய பக்தர்களுக்கு வந்து விநியோகம் செய்கிறாங்க. அந்த பிரசாதத்தை வாங்கி நாம் வந்து உட்கொள்ளும் பொழுது எவ்வளோ கொடிய நோய்கள் இருந்தாலும் நீங்கும். மேலும் இந்த ஆலயம் வந்திருந்த பக்தர்களும் பார்த்தோம் அப்படின்னா இந்த மூலிகை அபிஷேகத்தில் கலந்துக்கிட்டு இந்த மூலிகையை வாங்கி நாங்கள் வந்து பருகும் பொழுது எங்களுக்கு ஏற்பட்ட வீசிங் வந்து நீங்கியிருக்கு, ஆஸ்மா நீங்கியிருக்கு, புற்றுநோயெல்லாம் கூட சரியாக இருக்குது அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மூலம் சம்மந்தமான நோய்கள்லாம் நீங்கியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து நம்ம உடம்புல வந்து என்ன நோய்கள் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி வந்து மூலிகை அபிஷேகம் நடைபெறக்கூடிய நேரத்தில் நம்ம வந்து கலந்து கொண்டு சிவபெருமானை வழிபாடு செய்து அந்த மூலிகையை வந்து பிரசாதமாக வாங்கி உட்கொள்ளும் பொழுது எவ்வளோ கொடிய நோய்கள் இருந்தாலும் நம்மை விட்டு நீங்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.